10/6/2026 தனலட்சுமி டிஎல் 56க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி கம்பெனி 523 906 கொடுத்துருந்தோம். 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5, 6க்கு பவர் 1ன்னு கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த 10 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 10 ஏசியில் வந்திருக்குது. நம்ம 10 ரெண்டுமே ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். 0 ஏ போர்டில் கரெக்டாக அடிச்சிருக்குது. 1ஆம் நம்பர் மட்டும் 6 வந்தால் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 6க்கு பவர் தான் 1 கீழே இறங்கிருச்சு. 8ஆம் நம்பர் ஊடையில் போயிடுச்சு. சரிங்களா? இல்லைன்னா இந்த பார்த்தீங்கன்னா 86 81 03 08 பார்த்தீங்களா? இப்படி தான் நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்கு. 4Dயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் உள்ளே போயிருக்குது. 5ஆம் நம்பருக்கு நம்ம எதுவும் இல்லை. இந்த 2 நம்பர் தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். சரிங்களா? 5ஆம் நம்பர் உள்ளே போயிருக்குது. 0க்கு பவர் 5 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்குது. மற்றபடி 7 1 இதெல்லாம் பவர் வாய்க்கு உள்ளே போயிருக்கு. 71 இதெல்லாம் போயிருக்குது. இருந்தாலும் நம்ம எடுக்கிற பேட்டர்னில் பவர் வச்சு அடிக்கிறது நடந்திருக்குது. சரிங்களா? 81 8 அப்படியே வந்திருக்குது. 6க்கு பவர் 1. இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படியே வந்திருக்கு. 3க்கு பவர் 8 அப்படி உள்ளே வந்திருக்குது. சரிங்களா? பவரில் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்ஸாக தான் ஆகும். இருந்தாலும் 0 ஏ போர்டில் கரெக்டாக வந்திருக்கு. 1 6க்கு 1ன்னு சொல்லிட்டு சி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா? நம்ம கொடுத்தது 8 6 9 இதெல்லாம் கொடுத்துருந்தோம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்திங்கன்னா 7 8 6 வந்த ரிசல்ட்டு 8 1 பவரில் வந்ததுனால நம்ம அப்படியே கொடுத்ததுனால இதாகிடுச்சு. அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறது. ஒவ்வொரு பவர் நம்பரும் எப்படி வருது என்னங்கிறத சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மாற்றி கூட ப்ளே பண்ணி வீடியோ பார்க்குறது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டு தான். சரிங்களா? ஏன்னா நம்ம டைரெக்டாக கரெக்டாக என்ன வரும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பேட்டர்னில் கிடைக்கிற நம்பர் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அது எப்படிலாம் வரலாங்கிறது, எப்படி மிஸ் ஆகுறதுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். அப்போ நீங்கள் நாளைக்கு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 8 சப்போர்ட்டுக்கு 0 தான் கொடுத்துருக்குறேன். 4க்கு பவர் 9, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5. நேற்றுக்கு இதிலேருந்து 2 நம்பர் வந்தாச்சு. சரிங்களா? இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் வந்திருக்குது நேற்றுக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் வந்திருக்கும். 0 8 வேறு நம்பரு. சரிங்களா? இருந்தாலும் அந்த பேட்டர்ன் இல்லை. இந்த பேட்டர்ன் 2 நம்பர் 3 நம்பர் எடுத்து அடிக்கணும். இல்லைன்னா போர்டு வந்துடணும் கெஸ்ஸிங்கில். சரிங்களா? எதுவாவது ஒன்று நம்மளுக்கு வின்னிங் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாமே ஒரு பேட்டர்ன், ஆல் போர்டு பேட்டர்ன், சி போர்டில் வர நம்பரை வச்சு நம்ம எடுக்கிறோம். எப்படி வருதுன்னு சொல்லி கொடுக்குறோம். கொஞ்சம் நீங்களும் யோசனை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கும். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 8 3ன்னு வந்திருக்கு. பி போர்டில் 0 9, சி போர்டில் 5 4 சப்போர்ட்டுக்கு 7ஆம் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஏன்னா 7ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா? அதே பிறகு 6. சரிங்களா? 6 வரலைன்னா 1 வந்துடும் நாளைக்கு. சரிங்களா? 6 1 கண்டிப்பாக எங்கே வேணாலும் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி நம்மளுக்கு 9ஆம் நம்பர் சப்போஸ் 9ஆம் நம்பர் வந்துச்சின்னு வச்சுக்கோங்க. 49ன்னு இருக்கு இல்லையா? இந்த 49 அப்படியே வந்துன்னா நம்மளுக்கு 149 இல்லை 419ன்னு சொல்லிட்டு கூட உள்ளே வரலாம். இந்த 1ஆம் நம்பர் 6க்கு பவர் 1 வந்துச்சுன்னா எப்படிலாம் வருங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். சி போர்டு அதேமாதிரி 7 வந்தால் 4 1 7 1 4 7 இது எப்போமாவது அப்படியே அடிப்போம். நான் கொடுக்குற நம்பர் சி போர்டில் இந்த நம்பர் வரும்போது இது அப்படியே ஒரு பிசியில் 2 நாளைக்கு முன்னாடி சி போர்டில் வந்த நம்பர் அப்படியே ஏபியில் உட்கார வச்சு சி போர்டில் அந்த நம்பர் அடிக்கிறது. சரிங்களா? அது உட்கார வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு சி போர்டு எது வருதுன்னு பார்த்துட்டு இந்த 4 1 4 ஏபியில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏபிக்கு நம்ம வைக்கிறது நம்பர் தான் அது சொல்கிறது 1 4 4 1. சரிங்களா? ஏபிக்கு. ஏன்னா இதில் வந்தாலும் வரலனாலும் அந்த நம்பர்கள் சில நேரம் அப்படியே விழுந்துடும். சரிங்களா? அதனால் நான் உங்களுக்கு அது தனியாக செப்பரேட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு வருதா பேட்டர்னில் நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 49 85 81 39 84 80 03 57. சரிங்களா?
சி போர்டில் நம்பர் வந்து 1 வச்சு கணக்கு பண்ணும்போது 1 6 9 4 8 3. நாளைக்கு அதனால தான் இதுலேருந்து இன்றைக்கி ஒரு நம்பர் வந்தோன்னா நாளைக்கு 2 நம்பர் அல்லது 3 நம்பர் நமக்கு இதுலேருந்து வரணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது 1 9 4லாம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த நம்பரை நான் சிபாரிசு பண்ணுறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி டபுள்ஸ்னால் 4 0 1 8. நாளைக்கு பவர் வச்சு அடிக்கணும், இல்லை டபுள்ஸ் தாங்க அடிக்கணும் அதிகபட்சமாக. சரிங்களா? 1 6 அடிக்கலாம், 9 4 அடிக்கலாம், 8 3 அடிக்கலாம். சரிங்களா? பவர் வச்சு அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா டபுள்ஸ் வந்துடும். சரிங்களா? ஏன்னா டபுள்ஸு பேட்டர்ன் தான் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் சொல்கிறேன். எப்பவுமே நான் கொடுக்குற நம்பர் டபுள்ஸ் ஒன்று வச்சிங்கன்னா கீழே இருக்க பவர் நம்பரும் சேர்த்து விளையாடுங்க, மிஸ் பண்ணாமல். ஒரு வேளை நான் மேலே கொடுத்த நம்பர் வரலன்னா பவர் நம்பர் வந்துடும் கீழே இருக்குது. அப்புறம் அதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். அதை மறக்காமல் ப்ளே பண்ணுங்கள். திரு டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 816 803 305 849 பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். 16 803 இதெல்லாம் பாக்ஸ் நம்பர் தான், பாக்ஸு தான் இது மொத்தமுமே. சரிங்களா? எப்படி வேணாலும் அடிக்கலாம். ஆனால் சில நேரம் அப்படியே அடிக்கலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா நம்பரும் பாக்ஸை போட்டால் நம்மளை கட்டுப்படி ஆகாது. அதனால் உங்களுக்கு எது கணிப்பில் வருதுங்கிறத பார்த்துட்டு அதை மட்டுமே போடணும். சரிங்களா? அவ்வளோதான். 349 396 802 804. ஓகேங்களா? 4டியை பொறுத்த வரைக்கும் 81 40 18 04 43 95 43 49. சரிங்களா? இது 4டி நம்பர். 4டி நம்பர் எப்படியாவது ஒரு மாதத்தில் ஒரு 4டியாவது வின் பண்ணுறது தான் நம்மளுடைய லட்சியம். அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? எல்லா நாளும் 4டி வராது. ஆனால் வரும்போது அப்படியே உட்கார்ற மாதிரி தான் நான் கொடுக்குறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஒரு செட்டு எதுலையாவது ஒன்றில் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க. எல்லாத்துலேயும் நான் இவ்வளவும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் குழப்படி பண்ணாதீங்க. ஒரே லெவலில் ஒரே இதில் ஏதாவது ஒரு மெத்தேடில் விளையாடுங்க. ஒன்று இதில் இல்லை இதில் எதுலையாவது ஒன்றில் விளையாடுங்க. அப்போ தான் வின்னிங் வரும்போது மேட்ச் பிடிக்க முடியும். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல கேசிங்கில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.